அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான அருமையான வெஜ் பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான், இன்றைக்கி மண்டே ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி. நான் இதில் வெஜ்ஜஸ் போட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக ருசியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட வெஜ் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு வானல் சூட வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறணும். நெய்யும் நான் நெய் ஊற்றும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெய்யும் ஊற்றிட்டு பட்டை, ஸ்டார் அனீஸு, அப்புறம் பிரியாணி இலைலாம் போட்டு மிளகுலாம் போட்டு நம்ம லைட்டாக வறுத்துட்டு அதுக்கடுத்து அதில் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கணும். 4 வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன். 4 வெங்காயம் நம்ம நறுக்கி போட்டு நல்லா வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் அதில் நம்ம சேர்த்துக்கிறணும். சேர்த்து பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா இஞ்சி வெள்ளைப்பூடை வதக்கிக்கிறணும். அடுத்து தக்காளி 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொடியாக நறுக்கணும்னா வேகமாக வதங்கிடும். வதக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து மல்லி, புதினா, பச்சை மிளகா இதை சேர்த்து இதையும் நம்ம இந்த மசாலா எண்ணெயோடையே வதக்கிக்கணும். எல்லா காயுமே நம்ம எண்ணெயிலே வதக்கணும். அதுக்கடுத்து நம்ம தண்ணி சுத்தமாக போடக்கூடாது. நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கணும்னா அதில் ஃப்ளேவர் நல்லா வரும். இது வீட்டில் திரிச்ச பிரியாணி பொடி மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு மீல் மேக்கர் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கணும். நல்லா சுருள வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். அடுத்து ஒரு பேக்கெட் தயிர், 10 ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் தயிர், ஹாசன் தயிர் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதையுமே நம்ம நல்லா வறுத்துக்கணும். அடுத்து உப்பு நம்ம எந்த அளவுக்கு அரிசி போடணுமோ அந்த அளவுக்கு உப்பு போடணும். தண்ணி ஒரு சட்டி அரிசி எடுத்திருக்கேன் சின்ன இதில். அதுலேயே நான் தண்ணி ஊற்றும் போது மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. நம்ம தண்ணி நல்லா கொதித்த உடனேயே இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்புறம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மேலாக்கில் நெய், என்கிட்ட கெட்டியாக இருந்துச்சு தயிர், நெய் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அதனால் நான் சேர்த்துட்டேன். இங்கே ப்ரெட்டை நான் வறுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 பிரியாணி தம்மு போட்டு எடுத்தாச்சு. அருமையான பிரியாணி சுவையாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டு வறுத்து இதில் போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் பச்சடி, தயிர் ரைத்தாவும் சொல்லுவாங்க, பச்சடியும் சொல்லுவாங்க. சிக்கன் கிரேவி 65, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி, வெஜிடபிள் பிரியாணி. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.